திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் முழுஇரவு ஜெப கூட்டம். நாள் ஜூன் 6. நேரம் இரவு 9:30 மணி முதல் காலை 4 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். இன்னைக்கு தேவ தூதன் பிரவேசிக்கிற வீட்டுக்குள்ள வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு வராது, சண்டையின் சத்தம் வராது, வலு சர்ப்பம் வராது, ராகாப்புகள் துண்டிக்கப்படுவார்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இவரே சமாதான காரணர், என் உள்ளத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை நீ பறிக்க முடியாது அப்படி சொல்லி சாத்தானை எதிர்த்து பாருங்க, சாத்தான் ஓடி போயிடும். அல்லேலூயா. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த முழுஇரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்று ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே தெபோராள் ஆண்டவரை பாடி துதிக்கிறத பார்க்கிறோம். தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலருடைய ஜனங்களுடைய இருதயத்தை தேவன் நாடுகிறார். ஆண்டவர் சில பேருடைய இருதயத்தை நாடுகிறாராம். ஏன்னா மனப்பூர்வமாக பின்பற்றுகிறார். தெபோராளுடைய வாழ்க்கையில் அவள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தபோது அந்த நியாயாதிபதிகள் எல்லாம் மற்ற காரியத்தில் ஈடுபட்டாங்க. தேவனுடைய காரியத்தில் யுத்தம் வந்துருச்சு, ஒரே குழப்பம், யாருமே அதை பற்றி கவலைப்படலை. அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுவாங்களே, அடுத்த வீடு தானே எரியுது, நான் நல்லா இருக்கேன்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும், நான் எதுக்கு போய் என் காலத்தை நேரத்தை வீணடிக்கணும். அப்படித்தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் யுத்தம் பண்ணலை, எதிரியை மடங்கடிக்கலை. இந்த தெபோராள் எழுந்து யுத்தம் பண்ணி இஸ்ரவேலுக்கு இருந்த நிந்தையை நீக்கி ஜெயத்தை கொண்டு வந்து பாட்டு பாடுகிறாள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் பின்பற்றுகிற மனிதனுடைய இருதயங்களை கர்த்தர் நாடுகிறார் என்று சொல்லி துதித்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவரை சும்மா ஏனோ தானோ என்று அல்ல, மனப்பூர்வமாக பின்பற்றணுமா, ஆர்வத்தோடு தேடணுமா. கொலைசேர் 3:24 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள். வேலைக்கு போகிறீங்களா, சம்பளம் வரீங்களா, மனப்பூர்வமாக போங்க. அதில் ஓபி அடிச்சுக்கிட்டு, அதில் லீவு போட்டுக்கிட்டு, அதில் ஏமாற்றிக்கிட்டு, இதில் என்ன எனக்கு ஆதாயம் கிடைக்கும், 2 வேலை செய்கிறது, அதெல்லாம் இல்லை. கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. ஒரு ஜெபம் பண்ணுறோமா, மனப்பூர்வமாக செய்யுங்க. சும்மா அவங்க என்னை திட்டுவாங்களே, பேரண்ட்ஸ் என்னை திட்டுவாங்களேன்னு பிள்ளைங்க ஜெபிக்கக்கூடாது. ஊழியம் பண்ணுறோமா, மனப்பூர்வமாக செய்யுங்க. உபவாசிக்கிறோமா, மனப்பூர்வமாக செய்யுங்க. ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறோமா, மனப்பூர்வமாக செய்யுங்க. மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு இல்லை, எதை சொன்னாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை தான் ஆண்டவர் தேடுகிறாரா. கர்த்தரை மனப்பூர்வமாய் துதிக்கிற சந்ததி தான் பாக்கியம் உள்ளது என்று 110ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தில் கூட வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை ஏனோ தானோன்னு சொல்லி பின்பற்றாமல் முழு மனதோடு சந்தோஷமாக மனப்பூர்வமாக பின்பற்றுங்க. ஓசியா 14:4 சொல்கிறாரு, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், மனப்பூர்வமாய் அவர்களை ஆசீர்வதிப்பேன். என் கோபம் கடந்துருச்சு. மனப்பூர்வமாய் ஆசீர்வதிப்பாராம். சீர்கேட்ட நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி சீர்கேட்டை குணமாக்கி மனப்பூர்வமாய் நேசிக்கிறாரா. வேண்டா வெறுப்பா இல்லை. நம்மகிட்ட எதையும் எதிர்பார்த்தா ஆண்டவர் நமக்கு ரத்தம் சிந்தினார், சிலுவையில் அடித்தார், நொறுக்கப்பட்டார். நம்ம ஏதாவது அவர் கொடுப்போம் அப்படின்னா இல்லை, நம்மளை எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம நேசித்தார். அப்போ நீங்கள் அவரை நேசிக்கணும். இல்லை, மனைவிக்காக ஆலயத்துக்கு போகிறேன் அப்படி இல்லை. சமீபத்தில் ஒருத்தர் வந்திருந்தார் ஜெபம் பண்ண. அவர் பக்கத்தில் நிற்க முடிய ஒரு விதமான வாடைகள். நான் கேட்டேன் அவரை, நீங்களா ஜெபத்துக்கு வந்தீங்களா, யாரை உங்களை வற்புறுத்தி கூட? அவர் ஓப்பனாக சொன்னார், என் மனைவி வற்புறுத்தி கொடு. ஏன்? அவர் ஒரே குடிகாரர். நான் சொன்னேன், குடிக்கிறது நல்லதான்னு கேட்டேன். கொஞ்சம் நேரம் அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லி அதன் பிறகு ஜெபம் பண்ணேன். அந்த ஆவி ஓடியது. இப்போ மனப்பூர்வமாய் வருகிறார். நம்ம எதை செய்தாலும் மனப்பூர்வமான தேவனை நேசிக்கணும்.
ஒன்றும் கிடைக்கல, ஒரு முன்னேற்றம் இல்லை, அப்படிலாம் இல்லை. நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் நம்மளை பார்க்குறார். கொஞ்ச நாள் பார்த்துட்டு நம்முடைய சூழ்நிலையை பார்த்து அவர் நம்மளை உயர்த்துவார். வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுக்கிற காரியத்தில் கூட பாருங்களேன், மனப்பூர்வமாய் கொடுத்தார்களாம் இஸ்ரவேல் ஜனங்களை. யாத்திராம 25:2 பார்க்குறோம், கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுத்தாங்களே. அவங்ககிட்ட வாங்கிக்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஊழியத்துக்காக வாங்கிக்க அப்படின்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம மனப்பூர்வமாக ஆண்டவர் கொடுக்கணும், செய்யணும். அதைத்தான் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த காலையில் ஆண்டவரை ஏனோ தானோ என்று எதுக்கோ யாருக்கோ பின்பற்றாமல் நான் மனப்பூர்வமாய் அவரை நேசிக்கிறேன், பின்பற்றுகிறேன், இந்த தேவன் என்னை சிநேகிக்கிறார், நான் அவரை சிநேகிப்பேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணிங்களா, இந்த நாளில் உங்களை மனப்பூர்வமாய் தேவன் ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிறார்களோ அத்தனை பேரையும் மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்து இந்த நாளிலே மனமகிழ்ச்சியோடு உம்மை பின்பற்றவும் நீ உண்டு பண்ணின ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.